வணக்கம். நான் டாக்டர் மதிவேந்தன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் பேசுறேன். இப்ப நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் தலைமையின் கீழ் பல்வேறு நலத்திட்டங்கள், புதிய புதிய திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு துறையிலையும் புதிய புதிய முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இப்ப நம்முடைய துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்பாக பல்வேறு புதிய முயற்சிகள்ல நம்முடைய முதலமைச்சரின் ஆலோசனைப்படி நிறைய புதிய விஷயங்களை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். மிக முக்கியமாக ஆதி திராவிடர் மக்கள் நலம் பெற, பழங்குடியினர் மக்கள் நலம் பெற புதிய புதிய முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில வர இருக்கிற டிசம்பர் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி ஆதி கலைக்கோள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய முதலமைச்சரின் ஆலோசனைப்படி நம்முடைய துறை சார்பாக நடக்க இருக்கு. சென்னை வர்த்தக மையத்துல இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களோட வாழ்க்கை, அவங்களோட வரலாறு, வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு, கடந்த காலத்துல அவங்க வாழ்க்கையோட வரலாறை பற்றியும் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு, இதை பத்தி ஒரு சிறப்பான ஒரு விரிவான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள்ல பல்வேறு கலாச்சார சார்ந்த, கலை சார்ந்த ஒரு சங்கமிக்கிற நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பல்வேறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களோட வாழ்க்கை முறைகள் பிரதிபலிக்கிற விதத்துல பல்வேறு புகைப்படங்கள், இது மட்டும் இல்லாம கலை மற்றும் கலாச்சார சார்ந்த நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே அந்த நிகழ்ச்சிகளை நம்ம காட்சிப்படுத்த இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம பல்வேறு எழுத்தாளர்கள், பல்வேறு நூல்கள், இது இல்லாம நிறைய கருத்தரங்கங்கள், இது எல்லாத்தையும் அந்த நிகழ்ச்சிகள்ல நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு மிக பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும். இது மட்டும் இல்லாம வர இருக்கிற சங்கதியினருக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களோட வரலாறு மிக எளிய முறையில அவங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு புதிய ஒரு முயற்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியில நீங்க அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஆதி திராவிடர் பெருமக்கள் மற்றும் பழங்குடியினர் பெருமக்கள் எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல அவங்களோட கலாச்சாரம் மற்ற மக்களோட ஒருங்கிணைஞ்சு இருக்கு, அவங்களோட அடிப்படையான வரலாறு என்ன, இது மட்டும் இல்லாம பல்வேறு புதிய புதிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி இருக்கும். அதனால இது நம்முடைய திராவிட மாடலின் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்த ஒரு புதிய முயற்சி. இதற்கு அனைவரும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்க வேண்டும் என்ற தலைமையாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவரையும் வர வேண்டும் என்பதற்காக நான் இந்த காணொலி மூலியமாக உங்கள் எல்லாத்தையும் நான் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.